ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 2 டார்கெட்டை வந்து நான் வெற்றிகரமாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து இந்த டே 2 டார்கெட்டில் என்னென்ன லெசன் படித்தேன், ஸோ எவ்வளோ நேரத்தில் முடித்தேன், இன்றைக்கி படித்ததில் நான் என்ன வந்து கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி டே 2க்கான லெசன்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டே 2க்கு வந்து நான் ஜிகேயில் மத்திய அரசை வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ இது பார்த்திங்கன்னா என்னுடைய நோட்ஸை தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஜிகேயில் வந்து எல்லாத்துக்குமே நோட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு. முதல்ல என்னுடைய நோட்ஸை வந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் விவிடிஎன்பிஎஸ்சி அதர் சோர்ஸ் புக்கை வந்து நான் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி இந்த மத்திய அரசில் நான் நிறைய விஷயம் வந்து கற்றுக்கிட்டேங்க. ஸோ இந்தியாவோட மத்திய அரசோட அமைப்பு, குடியரசுத் தலைவர்கள், அப்புறம் பிரதமர் மற்றும் அமைச்சரவைகள், நாடாளுமன்றம், லோக்சபா மற்றும் மாநிலங்களவை, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வந்து மத்திய அரசெல்லாம் நான் வந்து இன்றைக்கி கற்றுக்கிட்டேன். ஸோ நான் ஜிகே லெசன் முடித்ததுக்கப்புறம் டெஸ்ட்டு கொஷின்ஸ் ப்ளஸ் ஆன்சர் வந்து ரிவைஸ் பண்ணேன். நான் பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட்டு கொஷின்ஸ் நேற்று டார்கெட் 1க்குள்ளே டெஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இந்த மத்திய அரசுக்கான டெஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பிடிஎஃப் இருக்குது. நீங்களும் படித்து முடிச்சுட்டு அந்த கொஷினை வச்சு என்ன பண்ணுங்கள், டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா JTK@Polity1, ஓகேங்களா. ஸோ எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான். ஸோ இந்த பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் படித்து முடிச்சுட்டு அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இதனால் நீங்கள் படித்தது உங்களுக்கு என்ன பண்ணணும், நல்லா மனசில் வந்து பதியும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு தமிழில் பார்த்திங்கன்னா சுட்டெழுத்துகள் தான் படித்தேன். ஸோ சுட்டெழுத்துக்கள் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான். அதே மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை நான் ஃபாஸ்ட்டாகவே முடிச்சிட்டேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா IU சுட்டெழுத்துக்கள் வந்து படிப்போம். அதே மாதிரி அண்மை சுட்டு, சேமி சுட்டு, இன்மை சுட்டெல்லாம் வந்து படிப்போம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸ் டைம் அண்ட் ஒர்க் தான். ஸோ இது பார்ட் 1 வீடியோ நான் டே 1லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்ட் 2 வீடியோ தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ட் 2 வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு 5 சம்ஸ் வந்து நடத்தியிருந்தாங்க. ஸோ அந்த 5 சம்ஸும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ப்ளஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராக்டிஸ்க்கும் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் வந்து நான் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் எல்லோரும் மேக்ஸை வந்து இன்றைக்கி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ மொத்தத்தில் இந்த டே 2ல் நான் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜிகேயில் மத்திய அரசு, தமிழில் சுட்டெழுத்துக்கள், மேக்ஸில் பார்த்திங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் பார்ட் 2 வந்து இந்த 3மே வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் படித்ததுக்கு எல்லாமே வந்து டெஸ்ட்டும் வந்து அட்டன் பண்ணி பார்த்துருக்கேன், ஓகேங்களா. என்கிட்ட ஆல்ரெடி கொஷின் பேங்க்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை வச்சு டெஸ்ட்டும் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த கொஷினும் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நீங்களும் என்ன பண்ணுங்கள், படித்து முடிச்சுட்டு டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ தினமும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாலும் பரவாயில்ல, பட் தொடர்ந்து படிக்கிறது தான் வந்து இங்கே ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. ஸோ ஒரு நாள் டார்கெட்டு முடித்தாலும் அது ஒரு சிறிய வெற்றி அல்ல. ஸோ அதை நம்மளோட ஒரு பெரிய இலக்கை நோக்கி செல்லும் ஒரு படிக்கட்டு, ஓகேங்களா. இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு தினமும் நீங்கள் கொஞ்சம் படித்தாலும் சரி உங்களுடைய டார்கெட்டை வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ நாளைக்கு டே 3க்கான டார்கெட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026க்கு ப்ரிப்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.